அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த பெண் குழந்தைகளை பற்றி ஒரு சிறு உரையாடல். நானும் 2 பிள்ளைகளை பெற்றேன். ஒரு பெண், ஒரு ஆண். ஆண் பிள்ளையை வளர்க்க தெரியாமல் நான் படும் கஷ்டங்கள் ஆண்டவன் அறிவான். தவற விட்டுவிட்டேன். ஆனால் பெண் பிள்ளைகள் பெற்று வளர்த்ததனால் நான் பெருமையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இதற்கு காரணம் நாம் செய்யும் தவறுதான். பெண் பிள்ளைகளை மிகவும் எச்சரிக்கையுடன் விழிப்புடன் வளர்க்கப்பட வேண்டும் என்பதை நான் இங்கே வலியுறுத்துகிறேன். எப்படி என்றால், இதோ இந்த கோட்டை உள்வாயில் மணி இன்னும் 5 ஆகவில்லை. நான் நடைப்பயணம் மேற்கொண்டிருக்கின்றேன். இந்த நடைப்பயணத்தின் போது சொல்ல வேண்டியதெல்லாம் என்னவென்றால், பெண் பிள்ளைகளை பெற்றால் அந்த பெண் பிள்ளைகள் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கு இதை பார்க்கும் அனைவருக்கும் தெரியும். சாலையில் நடந்து சொல்லி கொண்டிருக்கும் பொழுது 17 வயதான பெண் தாய்மை அடைந்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் காதல் திருமணம். நான் காதல் திருமணத்தை எதிர்ப்பவன் அல்ல. ஆனால் அதே சமயத்தில் சிறு குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இருக்கக்கூடிய சிறு வயது பிள்ளைகள், அந்த பெண்கள் போலீஸிலே புகார் செய்யாமல் காவல் நிலையத்திற்கு செல்லாமல் தன் வாழ்க்கையை பெற்றோரிடமிருந்து பறித்து தனியாக வாழ்வதை நிறைய பேரை நான் கண்டிருக்கின்றேன். இப்படிப்பட்ட நிலைமையிலே பெற்றோர்களின் மனநிலை நான் நன்கு அறிவேன். எனவே தயவு கூர்ந்து இந்த பெண் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது மிகவும் கண்டிப்புடனும் ஒழுக்கத்துடனும் நண்பர்கள், பெண் நண்பர்களே, ஆண் நண்பர்களை விட இன்றைக்கு பெண்கள் சீரழிய காரணம் பெண் நண்பர்களே என்பதை எனது குற்றச்சாட்டு. எனவே இந்த பெண் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அதிகம் நண்பர்களிடம் பழக விடாமல் படிக்கும் காலம் வரையில் அவர்களை நல்லொழுக்கத்துடன் வாழ வைப்பது நமது கடமையாகும். எனவே நான் கண்ட இந்த அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். எனவே இந்த சிறு வயது குழந்தைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் பெண் குழந்தைகளாவது பராமரிக்கப்பட வேண்டும், கவனிக்கப்பட வேண்டும். இதோ இந்த கோட்டையை பாருங்கள். இதை பொழுது விடிந்ததும் இந்த கோட்டை குத்தலங்களிலே காதல் ஜோடி என்ற பெயரால் இருவராக அமர்ந்து கொண்டு இந்த புனிதத்தன்மை மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்க்கையும் சீரழித்து கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்திலும் நடந்தக்கூடிய இதே நிகழ்வை தான் நான் உங்களுக்கு சொல்கின்றேன். எனவே தயவு கூர்ந்து பெண்கள் ஆண் நண்பர்களுடன் ஆள் நடமாட்டம் இல்லாத, ஆரவாரம் இல்லாத, கூப்பிட்டாலும் கெடுக்கக்கூடிய இடத்திற்கு ஒதுக்குப்புறமாக செல்ல வேண்டாம். இதனால் ஏற்படக்கூடியது இப்போது அரசுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த நெருக்கடியான வார்த்தைகள், கட்சிகள், அரசியல்கள், குடும்ப மானம், மரியாதை, இவைகள் அனைத்தையும் பெண் பிள்ளைகளாக உங்கள் கையில் தான் இருக்கிறது என்பதை நினைவூட்டுகின்றேன். நன்றி, வணக்கம்.